குட் மார்னிங் சார் அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட், அதாவது அளவீடுகள், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு பேசிக் தான் இது. நான் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது போக நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சது எதுனாலும் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு அளவீடுகள் பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னா எப்பவுமே அந்த வேர்ட் வந்து எங்க ஒரிஜின் வந்து பார்க்கணும், அது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது லத்தீன் வேர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ட் வந்து என்னன்னா மென்சுரேரே, விச் மீன்ஸ் டு மெஷர், அதாவது அளவிடுதல் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட மீனிங் வந்து இருந்திருக்கு. அது வந்து லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. மெஷர்மெண்ட் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் ஸ்டடீஸ், அதாவது அறிவியல் சார்ந்த எல்லா இதுக்குமே வந்து அளவீடுகள் வந்து ஒரு பேசிக் அடிப்படையா வந்து அமையுது. இப்ப நம்ம அறிவியல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம இயற்பியல்னா நம்மளுக்கு எல்லாமே அளவீடுகள் தான். நம்மளோட ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அளவீடுகள் தான் நம்மளுக்கு வந்து முதன்மையா இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரினா அவங்களோட பியூரட் பிப்பட் அந்த மாதிரி அதுலேயும் அளவீடுகள் பார்ப்பாங்க, இவ்வளவுதான் அந்த சொல்யூஷன் வந்து விடணும். அப்புறம் சுவாலஜி பார்த்தோம்னா ஒரு விலங்கினமோ அல்லது நம்ம மனிதர்களை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து இவ்வளோ இந்த வயசுல இவ்வளோ எடை இருக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு அளவீடு. அப்புறம் பாட்டி எடுத்துக்கிட்டா ஒரு தாவரம் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து இவ்வளோ உயரம் வளரணும், அப்போ அதை அந்த தாவரத்தோட தண்டோட விட்டம் இவ்வளோ அப்படின்ட்டு அதுவுமே நம்ம வந்து அளவீடுகள் தான். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து பேசிக்காக தான் இருக்கு. அளவீடுகள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒன்று. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப், அதாவது இது நம்மளோட டே டு டே லைஃப், அதாவது நம்மளோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலையுமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலா தான் வந்து இருக்கு. இப்ப காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதுமே, இப்ப சாப்பிடுதோம் எவ்வளவு அளவு சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும், அது எல்லாமே நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் தான், ஒரு அளவீடுகள் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் இஸ் assigning a number to characteristics of an object or event which can be compared with the other object or events. அதாவது மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு நம்பர் தான் நம்ம வந்து குறிக்கிறோம். நம்பர்ல குறிக்கிறோம். அது எப்படி குறிக்கிறோம்னா ஒரு பொருளோ அல்லது ஒரு நிகழ்வோ அதோட குணாதிசயங்களை வந்து மற்ற ஒரு பொருளோடையோ ஒரு நிகழ்வோடையோ நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஒரு பொருளுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ வந்து கொடுக்குறோம், எண் மதிப்பை வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து மெஷர்மெண்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா by comparing that unknown quantity with some standard quantity of equal nature known measurement unit. அதாவது ஒரு தெரிஞ்ச ஒரு இயற்கையிலேயே அதுல வந்து ஒரு அளவு இருக்கும். அந்த தெரிஞ்ச அளவு வந்து தெரியாத ஒரு அளவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் மெஷர்மெண்ட். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு காலையில வந்து சூரியன் வந்து உதிக்கி, அப்போ காலையில இருந்து கிழக்க உதிச்சு அது வந்து மேற்கு வந்து மறையுது. அப்போ அந்த ஒன் டே அப்படிங்கிற ஒரு கணக்கு கூட அது வந்து இயற்கையிலே நிகழ்றது தான். சூரியன் மறைஞ்சு, அதாவது ஆனா பூமி தான் சுத்தி வருது சூரியனை, ஆனா வந்து அதை ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு வச்சிருக்கோம். அதுதான் இயற்கையிலே ஒரு ஒரு சமமான அமைஞ்ச அளவை அதற்கு சமமான தெரியாத ஒரு குவான்டிட்டியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் மெஷர்மெண்ட். தென் சம் டெஃபினிஷன் வேற இது கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி. அதாவது ஒரு டிட்டர்மைன் பண்றாங்க மெஷர்மெண்ட்டுங்கும் போது ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவை வந்து கொடுக்குறாங்க. ஒரு எண் மதிப்பும் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். Measurement can also defined as comparison of an unknown quantity with some known quantity of the same kind. அதாவது தெரிஞ்ச அளவு, அதே தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்ச ஒரு அளவை தெரியாத ஒன்னோட ஒப்பிட்டு கூறுறது தான் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். அதாவது பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா இயற்பியல் அளவுகள். இயற்பியல் அளவுகள் மற்றும் யூனிட்ஸ்னா வந்து அலகு அப்படி சொல்லுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். குவான்டிட்டி that can be measured. இந்த குவான்டிட்டியை வந்து நம்மளால அளவிட முடியும். It has a numerical value and unit of measurement. ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, ஒரு நம்பரும் இருக்கும் அந்த குவான்டிட்டிக்கு, பிசிக்கல் குவான்டிட்டிக்கு நம்பரும் இருக்கும், ஒரு யூனிட்டும் இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மாஸ்ன்னு இருக்கும்போது 87.5 kg, இதுதான் வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி. இட் ஹாஸ் அ நியூமெரிக்கல் வேல்யூ, ஒரு எண் மதிப்பு இருக்கு, அதோட ஒரு யூனிட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை வந்து நம்ம 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம். பிசிக்கல் குவான்டிட்டினா இயற்பியல் அளவுகள் சொன்னேன்.
இதை வந்து 2 டைப்பா நம்ம வந்து பிரிக்க 2 டைப்பா வந்து வகைப்படுத்துறாங்க. அது என்னன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா அடிப்படை அளவுகள். டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னா வழி அளவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்னன்னு பார்க்கலாம், டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னா அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். Fundamental quantities cannot be expressed in terms of any other physical quantities. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம வந்து வேற எந்த ஒரு குவான்டிட்டியாலோ ஃபிசிக்கல் அனதர் குவான்டிட்டியால நம்மளால இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா இருக்கு. இப்போ வந்து லென்த்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம லென்த்துன்னு மட்டும் தான் சொல்ல முடியாது, வேற எந்த குவான்டிட்டியாலையும் நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். வேற எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டினாலையும் இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ். டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்னா இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதாவது இப்போ வந்து இதை வந்து ஒரு வழி அளவு அடிப்படை அளவுல இருந்து தான் இந்த வழி அளவுகளை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ ஏரியா அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், லென்த் இன்ட்டு அந்த பிரெத், அதை தான் ஏ ஸ்கொயர், அதை தான் ஏரியா சொல்லுவோம். தென் வால்யூம், அது வந்து என்னது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு அந்த ஹைட்டு, அதையும் நம்ம வந்து சேர்ப்போம். டென்சிட்டி, அது வந்து மாஸ் பை வால்யூம். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ லென்த்து, பிரெத், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த டெரைவ்ட் குவான்டிட்டிஸை நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல இருந்து தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஸோ இதை தான் வந்து வழி அளவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட்ஸ். இப்போ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். தென் வந்து யூனிட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். யூனிட்ஸ்னா அலகுகள். அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ் வித் விச் த அன்னோன் குவான்டிட்டிஸ் ஆர் கம்பேர்ட். அதாவது ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட், அப்படி ஸ்டாண்டர்டா ஒரு குவான்டிட்டி இருக்கும், அதை வந்து ஒரு தெரியாத குவான்டிட்டி ஒரு அளவோட வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து நம்ம வந்து கொடுப்போம். அதுதான் வந்து யூனிட் சொல்லியிருக்காங்க. யூனிட் ஹாஸ் அ ஸ்பெசிபிக் மேக்னிடியூட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக், அதாவது ஒரு தனியான ஒரு எண்மதிப்பு, ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்மதிப்பு வந்து அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு வந்து கொடுக்கும். that has been adopted by a law or convention. அதாவது இது ஒரு விதி மூலமாவோ அல்லது மரபு வழியா வந்து இந்த யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் நம்ம லாஸ்டா பார்க்கலாம். எந்த யூனிட் எந்த இதுக்கு எப்படிலாம் எந்த லால இருந்து எப்படி எந்த யூனிட் எந்த சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தென் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபீட் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த். அதாவது இந்த ஃபீட் வந்து என்னன்னா 10 ஃபீட் அப்படின்னு ஒரு 10 feet is equal to 10 times of the definite predetermined length called feet. அதாவது 10 அடி 10 அடின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு அடி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நீளத்தை வந்து வரையறுத்து வச்சிருக்காங்களோ அதை போல 10 மடங்கு, அதுதான் வந்து 10 அடி. அப்போ இங்க வந்து இந்த ஃபீட்டு அப்படிங்கிறது வந்து என்னது, நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட்டா அமையும். அதுதான் வந்து நம்ம வந்து யூனிட் சொல்லி முடிச்சிருக்காங்க, அலகுகள். தென் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஏர்லியர் சிஸ்டத்துல வந்து, அதாவது பண்டைய காலத்துல வந்து இப்படி ஒவ்வொரு சிஸ்டமா வந்து பயன்படுத்திட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சிஜிஎஸ், அதாவது அந்த லென்த்துக்கு வந்து சென்டிமீட்டர்னும், மாஸ்க்கு வந்து கிராம், டைமுக்கு வந்து செகண்ட். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சென்டிமீட்டர்ல உள்ள சி, அந்த கிராம்ல உள்ள ஜி, அந்த செகண்ட்ல உள்ள எஸ், அதை தான் வந்து சிஜிஎஸ் அந்த சிஸ்டமா வச்சிருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்தோம்னா எஃபிஎஸ், அதே லென்த்தை வந்து அங்கே சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்காங்க சிஜிஎஸ்ல, இங்கே வந்து ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதோட யூனிட்டை. அப்புறம் மாசம் வந்து அங்கே கிராம் சொல்லியிருக்காங்க, இங்கே பவுண்ட் சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து டைமை வந்து செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தோம்னா எஃபிஎஸ் வந்து ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, எம்கேஎஸ் மூணாவதா ஒரு சிஸ்டம் வந்திருக்கு, அதில் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லென்த்தை, அந்த யூனிட்டால வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. தென் மாஸ்க்கு வந்து கிலோகிராம் சொல்லியிருக்காங்க, டைமுக்கு வந்து செகண்ட். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு யூனிட் சிஸ்டத்தை வந்து பழைய காலத்துல வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு யூனிட் மெஷர்மெண்ட் வந்து இருந்திருக்காது. அதனாலதான் கொண்டு வந்தது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதாவது இது வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அதை வந்து கடைபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னா மாடர்னைஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் அதர் சிஸ்டம். பண்டைய கால அந்த மற்ற முறைகளை விட இது வந்து ஒரு நவீனமாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் பேஸ்ட்
இட் இஸ் அக்செப்டட் இன் ஆல் ஓவர் ஆல் த கண்ட்ரி. அதாவது இது வந்து எல்லா நாடுகள்லையுமே வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் அ செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃப்ரம் விச் டெரைவ்ட் யூனிட்ஸ் ஆர் ஒப்டைன்ட் பை காம்பினேஷன். அதாவது இதை வந்து ஒரு அடிப்படை அடிப்படை அலகுகள் மற்றும் அந்த வழி அலகுகள் அதோட ஒரு செட் ஆஃப் அடிப்படை அலகுகள் வந்து இருக்கும். அதை வச்சு அந்த வழி அலகுகளையும் வந்து கம்பைன் பண்ணி அமைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா யூனிட்ஸ் யூஸ் டு மெஷர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தோம், லென்த்து, மாஸ், அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல சேரும். அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த யூனிட்ஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். தென் வந்து டெரைவ்ட் யூனிட்ஸ். இந்த யூனிட் யூஸ் டு மெஷர் த டெரைவ்ட் குவான்டிட்டிஸ். இந்த டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் வால்யூம், ஏரியா, டென்சிட்டி இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன யூனிட்ஸால இது பண்றோமோ அதுதான் வந்து டெரைவ்ட் யூனிட்ஸ். இந்த ஒரு செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது என்னெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல வந்து there are 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இந்த எஸ்ஐ சிஸ்டம் இருக்கு. அதுல என்னென்ன ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட். குவான்டிட்டியும் கொடுத்து அதோட யூனிட்ஸ் கொடுத்து அப்புறம் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லென்த்துக்கு யூனிட் வந்து மீட்டர், அதோட சிம்பிள் வந்து எம். அப்புறம் மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், அதை வந்து கேஜி அப்படிங்கிற சிம்பிளால குறிக்கிறோம். தென் வந்து டைமோட யூனிட் வந்து செகண்ட், அதோட சிம்பிள் வந்து எஸ். தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா அந்த நம்மளோட கெமிஸ்ட்ரியிலலாம் வந்து சால்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து மோல் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியால குறிக்கிறோம். அந்த இது வந்து அதோட சிம்பிள் என்னன்னா எம்ஓஎல். அப்புறம் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர், அது வந்து கெல்வின், அதோட சிம்பிள் கேபிட்டல் கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், அது கேபிட்டல் ஏன்னு வந்து குறிச்சிருக்கோம். அப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி, அதை வந்து கேண்டிலா சொல்றாங்க, அது வந்து சிடி. இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் அதோட குவான்டிட்டியும் யூனிட்ஸும் கொடுத்துருக்கேன். இது வந்து டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எப்பவுமே அது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதோட யூனிட்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத், அதுதான் லென்த் இன்ட்டு பிரெத் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல். இதோட யூனிட் வந்து என்னன்னா லென்த்தும் நம்ம மீட்டர்ல தான் சொல்லுவோம், பிரெத்தும் நம்ம மீட்டர்ல தான் சொல்லுவோம், அதை வந்து மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். தென் வால்யூம் வந்து அதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். தென் வால்யூம் வந்து பார்த்தோம்னா அதை எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணுவோம், ஏரியா இன்ட்டு ஹைட். அதை வந்து ஏரியா இன்ட்டு ஹைட்டுங்கும் போது இந்த இதையும் சேரும். அப்போ மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு இது ஹைட்டும் வந்து நம்மளுக்கு என்னது லென்த் மாதிரி தான், அதையும் ஒரு மீட்டர் தான் சொல்லுவோம், அதனால மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம், எல்லாமே நீங்க பாருங்க இது எல்லாமே மாஸ் பை வால்யூம். இப்போ வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப போவோம் ஏரியா இன்ட்டு ஹைட். இப்போ ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம் லென்த் இருந்து, அப்படி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு தான் நம்மளுக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் யூனிட்ஸும் நம்மளுக்கு வந்து அமையும். இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இங்கே ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அது என்னென்னலாம் பார்த்தோம்னா length. First one பார்த்தோம்னா length. The length is the extent of something between 2 points. அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு இடைப்பட்ட தொலைவு அல்லது தூரம், அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லென்த்னு சொல்லுவோம். இந்த லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர். இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்குமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எஸ்ஐ யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சொன்னோம்ல பண்டைய காலத்துல வந்து நிறைய முறையை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் ஒரே முறை தான் வேணும், அதுதான் வந்து எஸ்ஐ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதனால அந்த எஸ்ஐ சிஸ்டத்தோட அந்த கொடுத்துருக்கிற அந்த யூனிட்டோட லென்த்தோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர், அதோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க எம். தென் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருந்தேன் கொஞ்சம். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்பவும் தெரியும், இதெல்லாம் வந்து தெரிஞ்ச அளவு. இப்போ வந்து நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர் தெரியும், 10 மில்லிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர், தென் 1000 மீட்டர்ஸ்னா 1 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். ஆனால் இந்த அளவுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருந்திருக்கலாம். 1 இன்ச் அப்படி 1 இன்ச் சொல்லுவாங்க, ஆனால் அது எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரியலை, நான் இதுக்காண்டி ரெஃபர் பண்ணும்போது தான் நான் வந்து பார்த்தேன். 1 இன்ச்சுனா 2.54 சென்டிமீட்டர், அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 2.5 அந்த சென்டிமீட்டர்ல தான் அந்த 1 இன்ச்சோட வேல்யூ. அப்புறம் வந்து 1 ஃபீட், ஒரு அடி இந்த இத்தனை அடிப்பா அப்படி சொல்லுவாங்க. அதோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து 30.4, அதாவது 30.5 அந்த சென்டிமீட்டர்ஸ் அந்த அளவுல தான் இருக்கும். அப்புறம் 1 யார்ட், இது வந்து 19.44 சென்டிமீட்டர். அப்புறம் 1 மைல், இவ்வளோ மைல் பா அப்படின்ட்டு இந்த கிராம் சைட்லாம் போய் பார்த்தோம்னா இத்தனை மைல் பா இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இடையில அப்படி சொல்லுவாங்க.
அப்போ ஒரு மைலோட அது எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.60934, அது அப்ராக்சிமேட்டா எடுத்தோம்னா 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், ஆனா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி. தென் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இடைப்பட்ட தூரத்தை ரொம்ப கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு நம்ம அளந்துருவோம். ஆனா அதை விட ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து லார்ஜர் டிஸ்டன்ஸ்னா நீங்க நான் பிக்சர்லயே கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம இப்போ நம்ம வந்து எர்த்துல இருக்கோம், எர்த்துல சன்னு, நம்ம சோலார் சிஸ்டம், அதெல்லாம் வந்து எப்படி அந்த அவ்வளோ அளவுக்கு அவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய தூரத்தை வந்து நம்ம எப்படிலாம் அளக்க முடியும், அதுக்கு வந்து கொஞ்சம் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பாசெக். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா வானியல் அலகு, லைட் இயர்னா ஒளியாண்டு, பாசெக் அப்படின்னா விண்ணியல் ஆரம். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். Astronomical unit is a mean distance of the center of the sun from the center of the earth. அதாவது நம்மளோட சன்னோட சூரியனோட மையப்பகுதியில இருந்து பூமியோட மையப்பகுதி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள சராசரி தொலைவை தான் வந்து நம்ம வந்து வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதை தான் அந்த 1 AU வந்து அந்த பூமியோட மையத்துக்கும் சூரியனோட மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் 1 AU. அதையும் நம்ம வந்து மீட்டர்லயே வந்து நம்ம வந்து லென்த்தோட யூனிட், எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர், அந்த மீட்டர்லயே கொடுத்துருக்கோம். 1 AU is equal to 1.496 into 10 to the power 11 மீட்டர். சரியா? இப்போ 1 AU போது நான் இப்போ ஒரு பிக்சர் காட்டுறேன். இது சன், இது சன்னோட மையப்பகுதியில இருந்து எர்த்தோட மையப்பகுதி, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம வந்து 1 AU அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது வானியல் அலகு. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அலகு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது லைட் இயர், ஒளி ஆண்டு. லைட் இயர் இஸ் a distance traveled by light in 1 year in vacuum and it's equal to 9.46 into 10 to the power 15 meter. அதாவது லைட் இயர் அப்படின்னா ஒளி ஆண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு ஒளி வந்து ஒரு வெற்றிடத்தின் வழியாக எவ்வளவு தூரம், அதாவது எவ்வளவு தூரம் அது வந்து டிராவல் ஆயிருக்கோ அதை தான் வந்து ஒளியாண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து எந்த மதிப்புக்கு ஈக்குவல் சமம்னு பார்த்தோம்னா 9.46 into 10 to the power 15 மீட்டர், இதுக்கு வந்து ஈக்குவல் இந்த லைட் இயர். அதாவது இப்ப பார்த்தோம்னா நம்ம இப்ப பாருங்க இந்த பிக்சர்ல சன்னில இருந்து ஒளி வந்து நம்ம ஏர்த்துக்கு வரும். அப்போ அந்த ஏர்த்துக்கு அந்த ஒளி வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் நம்மளுக்கு டிராவல் ஆகிருக்கோ அதுதான் வந்து ஒளியாண்டு சொல்றோம். அது வந்து எதுக்கு ஈக்குவல்? 9.46 into 10 to the power 15 மீட்டர், இதுக்கு ஈக்குவல். இந்த மதிப்புக்கு ஒரு ஒளியாண்டோட மதிப்பு இதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பார்செக். பார்செக் அப்படின்னா விண்ணியல் ஆரம். இந்த விண்ணியல் ஆரம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா டு மெஷர் த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் அவுட் சைட் த சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துல இருந்து வெளிப்பொருள், சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள பொருட்களை வந்து அளவிடுறதுக்கு இந்த பார்செக் விண்ணியல் ஆரம். இதை வந்து பாருங்க இந்த பிக்சர்ல சூரியன் இங்க இருக்கு, பூமி இங்க இருக்கு, இதுக்கு இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் இதோட சென்டர்ல இருந்து இதோட சென்டர் வரைக்கும் உள்ள தொலைவு தான் வந்து 1 AU அப்படி சொல்றோம். இது வந்து இங்கிட்டு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே இருக்கு. அப்ப இதுக்கும் இந்த சோலார் சிஸ்டத்துல இருந்து அவுட்டர்ல என்னென்ன இது இருக்கோ அதை வந்து ஒரு மெஷர் பண்றதுக்கு, அளவிடுறதுக்கு தான் இந்த பார்செக் அப்படிங்கிற ஒரு அலகை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். 1 பார்செக் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா 3.26 into லைட் இயரோட வேல்யூவோட ஈக்குவல். இதுதான் வந்து விண்ணியல் ஆரம், அதாவது பார்செக் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப லார்ஜர் யூனிட் எல்லாம் வந்து எப்படி மீட்டர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிலோமீட்டர், கிலோமீட்டரை வந்து 10 to the power 3 மீட்டர், அதாவது 1000 அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 10க்கு அப்புறம் 3 0. அப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சொன்னோம்ல 1.496 into 10 to the power 11 மீட்டர். லைட் இயர் அதை வந்து 9.46 into 10 to the power 15 மீட்டர். பார்செக் 3.08 into 10 to the power 16 மீட்டர். இதெல்லாம் வந்து லார்ஜர் யூனிட்டை மீட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க, பார்செக்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது அதுல வந்து 3.26 into பார்செக் 1 பார்செக் ஈக்குவல் டு 3.26 into 3.26 லைட் இயர் அப்படின்ட்டு முந்தின ஸ்லைட்ல பார்த்தோம். இதுல வந்து மீட்டர்ல வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஸ்மாலர் யூனிட்ஸ். ஸ்மாலர் யூனிட்ஸ் இன் மீட்டர். ஸ்மாலர் யூனிட்ஸ்னா இந்த சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபெர்மி, அப்புறம் ஆங்ஸ்ட்ராம், அப்புறம் நானோமீட்டர், மில்லிமீட்டர், இதெல்லாம் 10⁻³ அதாவது 1/10⁻1000 அந்த மாதிரி வரும். அப்புறம் மைக்ரான், மைக்ரான் மீட்டர், அதாவது மைக்ரோமீட்டர் அப்படி μm அப்படின்னு போகும். இதெல்லாம் வந்து ஸ்மாலர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் மாஸ். ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து லென்த்தை வந்து பார்த்தோம். இப்போ வந்து மாஸ். மாஸ் வந்து என்னன்னா நிறை. ஒரு பொருள் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. அதாவது ஒரு பொருள் வந்து எவ்வளோ ஒரு அளவு குவான்டிட்டி அப்படின்னா நிறை அப்படி சொல்லலாம். அந்த சாரி குவான்டிட்டி அப்படின்னா ஒரு பொருளோட அந்த எவ்வளோ அந்த பரும அளவு, அதை தான் வந்து நம்ம வந்து நிறை அப்படி சொல்றோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். அதோட சிம்பிள் வந்து கேஜி கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஐ யூனிட்டோட எஸ்ஐ யூனிட், அதாவது அங்க வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்னன்னு பார்த்தோம், மீட்டர் பார்த்தோம். இங்க எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம். இதுதான் வந்து மாஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து அந்த நம்ம கிலோகிராம் அப்படிங்கும்போது இப்போ வந்து 1 கிராம் இஸ் 1 கிராம், 1 மில்லிகிராம், இதெல்லாம் வந்து சப் மல்டிபிள்ஸ், அதாவது சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, 1/10. இதெல்லாம் வந்து கிலோகிராமின் துணை பன்மடங்குகள், சப் மல்டிபிள்ஸ் அது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி கேஜில வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தோம்னா 1/1000 இன்ட்டு 1 கேஜி. இதெல்லாம் வந்து 0.001 அப்படின்ட்டு கேஜில வந்து எப்படிலாம் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த குவிண்டால், மெட்ரிக் டன், இதெல்லாம் வந்து கிலோகிராமின் பன்மடங்கு, அதை மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. சரியா? இதெல்லாம் வந்து மெட்ரிக் டன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாசம் வந்து எப்படி பொருளோட நிறைய வந்து சாதாரணமா இருக்கிற பொருளை வந்து நம்ம ஈஸியா வந்து நிறைய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது ஒரு அணு நிறை துகள், அணுத்துகள்களோட நிறைய வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்குதான் இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட். மாஸ் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் கேன் பி டிட்டர்மைன் யூசிங் அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது ஏஎம்யூ சொல்லுவாங்க. இந்த 1 AMU வந்து எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா, half of the mass of the C12 atom, அதாவது கார்பன் 12 அந்த ஆட்டத்தோட half மாஸுக்கு தான் ஈக்குவல். 1 AM வந்து half mass of the கார்பன் 12ஓட அதுக்கு பாதியான ஒரு அளவு தான் வந்து 1 AMU. இதை வச்சு நம்ம வந்து என்னது, ஒரு அணு துகள்கள்ல உள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், அதோட நிறைய வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி, மாஸ் ஆஃப் 1 milliliter ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். இந்த 1 கிராம் மாஸ் ஆஃப் 1 milliliter ஈக்குவல் டு அந்த வாட்டரோட 1 milliliterம் 1 கிராமும் ஈக்குவல். அதாவது மாஸ் ஆஃப் 1 லிட்டரும் 1 கேஜியும் வந்து ஈக்குவல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. மாஸ் ஆஃப் த அதர் லிக்விட் வேரி வித் தேர் இன்டென்சிட்டி. இப்போ நீரோட அடர்த்தி நிறை தான் வந்து 1 milliliter ஆஃப் வாட்டர், அதாவது நீரோட நிறை தான் வந்து 1 கிராமும், 1 லிட்டர் நீரோட நிறைய வந்து 1 கேஜி, அதுக்கு ஈக்குவலா சொல்லியிருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேற லிக்விட் ஃபார்ம்ல உள்ள இதெல்லாம் வந்து அதோட அடர்த்திய டென்சிட்டியை பொறுத்து வந்து அதோட நிறைகள்லாம் வந்து மாறும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம். இப்போ வந்து நம்ம லென்த் பார்த்துருக்கோம், மாஸ் பார்த்துருக்கோம். மூணாவது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா டைம். டைம் இஸ் a measure of duration of events and the intervals between them. ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு நடக்காது, எவ்வளவு நேரம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு இடைப்பட்ட ஒரு அந்த டியூரேஷன், கால அளவை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், நேரம் அப்படின்னு சொல்றோம். அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா செகண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். அதுக்கப்புறம் லார்ஜர் யூனிட் ஃபார் மெஷரிங் டைம் ஆர் டே, மந்த், இயர் அண்ட் மில்லினியம். இந்த இதோட லார்ஜர் யூனிட், அதாவது இப்போ வந்து செகண்ட்னா நம்ம வந்து ஈஸியாக அளந்துடலாம். அதுவே லார்ஜராக போய்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு நாள் சொல்லுவோம், ஒரு மாதம் சொல்லுவோம், ஒரு இயர் சொல்லுவோம், அப்புறம் மில்லினியம். இந்த மில்லினியம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படி பார்த்தோம்னா 3.16 × 10⁻9. இதெல்லாம் வந்து லார்ஜர் யூனிட்ஸ், டைமோட லார்ஜர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். நாலாவது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் என்னவா பார்க்குறோம்னா டெம்பரேச்சர் பார்க்கலாம். டெம்பரேச்சர் மெஷர்ஸ் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. அதாவது ஒரு வெப்பமோ அல்லது அதோட குளிர்நிலையோ, வெப்பநிலையோ அல்லது குளிர்நிலையோ அளக்கிறது தான் வந்து டெம்பரேச்சர். வெப்பநிலை அப்படி சொல்லுவோம். வெப்பம் வேற, வெப்பநிலை வேற. அது வந்து நம்மளுக்கு முந்தின கிளாஸ்ல எடுத்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஹீட் எடுக்கப்பமே சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா.
வெப்பம் வேற, வெப்பநிலை வேற. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். மெஷர்ஸ் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், அது குளிர்நிலையில இருக்கா வெப்பநிலையில இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து வெப்பநிலை. அதோட நிலையை தான் நம்ம வந்து வெப்பநிலை அப்படி சொல்றோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். அதாவது நம்ம ஒவ்வொரு எஸ்ஐ சிஸ்டம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ டெம்பரேச்சரோட யூனிட் என்னன்னா கெல்வின். 1 Kelvin is the fraction of the thermodynamics temperature of the triple point of water. அந்த நீரினோட அந்த தெர்மோடைனமிக் அந்த அதாவது 3 ஒரே நிலையில இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நீர் அப்புறம் அதோட திரவம் அந்த முப்புள்ளி அப்படி சொல்லுவாங்கல்ல, அதோட அந்த பாயிண்ட் என்னன்னா 273.16. அதோட ஃப்ராக்ஷன் தான் 1 Kelvin. அதாவது 1/273 இன்ட்டு சாரி 0.16. இதுதான் வந்து 1 Kelvinக்கு ஈக்குவல் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதர் யூனிட் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து கெல்வினால மட்டும்தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இல்லை. நம்ம டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டாலையும் மெஷர் பண்ணுவோம், ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற ஒரு யூனிட்டாலையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டெம்பரேச்சரோட அதர் யூனிட்ஸ் வந்து இது டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா யூனிட் ப்ரிஃபிக்ஸ். அதாவது யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா அலகுகளுக்கான முன்னீடுகள் அப்படி சொல்லலாம். அலகுகளுக்கான முன்னீடுகள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னால ஒரு ஒரு யூனிட் எழுதுறோம்னா, இப்போ மீட்டர் எழுதுறோம்னா அதுக்கு முன்னால ஒரு ஃபுல் வேல்யூவும் இருக்கும், அதுக்கப்புறம் 10 to the power அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க, symbol placed before the symbol of a unit to specify the order of magnitude of the quantity. அந்த மேக்னிடியூட் ஆஃப் அதாவது அந்த ஒரு குவான்டிட்டி வந்து அளவு வந்து நம்ம அளந்து எழுதும்போது அந்த யூனிட்டுக்கு முன்னால யூனிட்டோ அல்லது யூனிட்டோட அந்த சிம்பிளுக்கு முன்னால நம்ம ஒரு வேல்யூ வந்து கொடுப்போம். அது வந்து அந்த குவான்டிட்டியோட ஒரு எண்மதிப்பா வந்து இருக்கும். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் வெரி லார்ஜ் அண்ட் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ். அது வந்து ரொம்ப பெரிய அளவுகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அந்த யூனிட் ப்ரிஃபிக்ஸை. ரொம்ப சின்ன அளவுக்கு கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிலோ இஸ் த யூனிட் ப்ரிஃபிக்ஸ் இன் த யூனிட் கிலோமீட்டர். இப்போ மீட்டருங்கிறது நம்மளுக்கு யூனிட், அதுக்கு முன்னால உள்ள இந்த இது வந்து நம்மளுக்கு என்னது, இதுதான் வந்து யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படி சொல்லலாம். இந்த யூனிட் ப்ரிஃபிக்ஸ் வந்து இட் கேன் பி அஸ் அ பாசிட்டிவ் ஆர் அ நெகட்டிவ் பவர் ஆஃப் 10. இது வந்து பாசிட்டிவ்லயும் 10 அடுக்காக, அதாவது பவர் ஆஃப் 10னா 10 அடுக்காக, அது பாசிட்டிவ்லயும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம், நேர்மறையாகவும் இருக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து யூனிட் ப்ரிஃபிக்ஸ். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல உள்ளது. 10^15 அப்படின்னா பெடா அப்படி சொல்றாங்க, அதோட சிம்பிள் வந்து பி. 10^12 அதை வந்து டெரா அப்படி சொல்றாங்க, அதுக்கு வந்து கேபிட்டல் டி. தென் 10^9 வந்து ஜிகா, அது கேபிட்டல் ஜி. தென் 10^6 வந்து மெகா, அது கேபிட்டல் எம் சொல்றோம். அப்புறம் 10^3 அது கிலோ, இது வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்றது தான் கே, ஸ்மால் கே. அப்புறம் 10^2 ஹெக்டோ, அதை வந்து ஹெச், ஸ்மால் ஹெச். அப்புறம் 10^1 வந்து டெக்கா அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பவர் ஆஃப் 10. நெகட்டிவ் பவர் ஆஃப் 10 10^-1 வந்து டெசி. இப்போ 10^-1 மீட்டர் அப்படின்னா டெசி மீட்டர் அப்படி சொல்லுவோம். 10^-2 அதை வந்து சென்டி, சாரி 10^-2 வந்து சென்டி சொல்றோம். அப்புறம் 10^-3 வந்து மில்லி, அதுக்கப்புறம் ஒரு மீட்டர், மில்லி மீட்டர் அப்படின்னு அதுதான் வந்து யூனிட். அந்த மில்லிங்கிறது யூனிட் ப்ரிஃபிக்ஸ், அந்த மீட்டருங்கிறது நம்மளுக்கு வந்து யூனிட்ல சொல்றோம். அப்புறம் வந்து 10^6 மைக்ரோ சொல்லுவோம், 10^9 வந்து நானோ சொல்றோம். அப்புறம் 10^12 வந்து பிகோ, அதை வந்து சிம்பிளும் நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வந்து ஸ்மால் பி. அப்புறம் 10^-15 வந்து ஃபெம்டோ அப்படி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 10^+ல வந்து பெடா சொன்னாங்க, இதுல வந்து ஃபெம்டோ அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது இவ்வளவு நேரம் நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்டோட அந்த சிஸ்டத்தோட வந்து எப்படி அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதோட அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியும் அதோட யூனிட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்கு இந்த யூனிட் எழுதுறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸும் அதோட கன்வென்ஷன்ஸ், அதாவது மரபு அல்லது விதி அல்லது மரபு, அந்த அடிப்படையில எப்படி நம்ம எஸ்ஐ அலகுகளை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, the units name after scientists are not write with a capital initial letter. அதாவது ஒரு யூனிட்டை வந்து ஒரு
ஒரு அறிவியல் அறிஞரோட பெயர்ல வந்து நம்ம எழுதும்போது கேபிட்டல்ல வந்து எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நியூட்டன், ஹென்றி, ஆம்பியர் அண்ட் வாட், இவங்க நேம் எல்லாம் நம்ம வந்து இப்படித்தான் எழுதணும். அதை வந்து நியூட்டன் அப்படின்ட்டு பேர் எழுதும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ல கேபிட்டல்ல தான் எழுதுவோம் அப்படின்ட்டு கேபிட்டல்ல எழுதிடக்கூடாது. அது வந்துடும். இது வந்து இந்த எஸ்ஐ யூனிட்ஸை வந்து அதோட சிம்பிளை எழுதும்போது இந்த ரூல் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, the symbol of the units named after scientists should be written by the initial capital letter. அதாவது ஒரு அந்த இனிஷியல் லெட்டரை வந்து இப்போ வந்து அறிஞர்களோட பெயரை ஃபுல்லா எழுதும்போது அதையே யூனிட்டா எழுதும்போது நம்ம ஸ்மால்ல எழுதணும். ஆனா அவங்களோட அந்த அறிவியல் அறிஞர்களோட பெயரை வந்து சிம்பிளா, அதாவது குறியீடுகளா நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன எப்படி எழுதணும்னா கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். N ஃபார் நியூட்டன். நியூட்டன் நம்ம ஃபுல்லா எழுதுனா ஸ்மால்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் போதும். ஆனா இதுவே நம்ம சிம்பிளா கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் லெட்டர் எண்ணில் தான் வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹென்றி. ஹென்ரிக்கு வந்து ஹெச், அதுதான் வந்து இது. ஹென்றி வந்து அவர் வந்து என்னது இண்டக்டன்ஸ் வந்து இண்டக்டன்ஸ் வந்து இந்த வேல்யூ இந்த யூனிட் வந்து நம்ம கொடுப்போம். தென் A ஃபார் ஆம்பியர் அண்ட் W ஃபார் வாட். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிம்பிளா கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டரா எழுதணும். அதுவே அவங்களோட பேரையே நம்ம யூனிட்டா எழுதணும்னா அதை வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து எதுக்கெல்லாம், அது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதிப்போம். இப்போ ஸ்மால் லெட்டர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஒரு முறையான ஒரு பெயர்ல இருந்து வராம வந்திருக்கு அந்த யூனிட் எல்லாம் வந்து நம்ம ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதுவோம். இப்போ மீட்டர் அப்படிங்கும்போது அது ஒரு பெயர்ல இருந்து வந்தது கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். கிலோகிராம் அப்படிங்கும்போது அது கேஜி அப்படிங்கிறத நம்ம கேபிட்டல் எழுதிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு ப்ராப்பர் நவுன்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சது இல்லை. அப்போ அந்த சிம்பிளை எழுதும்போது நம்ம ஸ்மால்ல தான், அந்த குறியீடுகளை எழுதும்போது ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான், சிறிய எழுத்துக்கள்ல தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ ரூல் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தோம்னா பங்க்சுவேஷன். நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் அதர் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஷுட் பி யூஸ்ட் வித்தின் ஆர் எண்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு அழகு எழுதும்போது, ஒரு யூனிட் எழுதும்போதோ, அந்த சயின்ஸ் வேல்யூவை எழுதும்போது நம்ம ஒரு ஃபுல் ஒரு நிறுத்தற்குறியோ ஒரு புள்ளியோ வந்து நம்ம ஒரு அந்த நியூமெரிக்கல் வேல்யூ பக்கத்துலயோ அந்த எண் மதிப்பு பக்கத்துலயோ குறியீடு பக்கத்துலயோ வைக்கக்கூடாது. இப்போ 50 மீட்டர் அப்படிதான் கொடுக்கணும். 50 மீட்டர் அந்த மீட்டர் பக்கத்துல டாட் அப்படிலாம் வைக்கக்கூடாது. அது வந்து ராங். அடுத்தது வந்து ரூல் நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம்னா, the symbol if the units are not expressed in plural form. இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம எழுதக்கூடாது. எஸ்ஐ அலகுகளை எழுதும்போது நம்ம வந்து எஸ்ஐ அலகுகள் அந்த ரூல் படி பார்த்தோம்னா ப்ளூரல் ஃபார்ம்ல இப்போ 10 kgனா 10 kg தான் போடணும். நம்ம 10 kgs அப்படிலாம் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. சிங்குலர்ல தான் நம்ம வந்து எப்பவுமே எழுதணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த ஆப்பிள் வந்து பாருங்க 1 kgனா 1 kg தான் போடணும். 2 kgனா 2 kg வாங்கியிருக்கா, அப்போ ப்ளூரல்ல தான் இது எழுதணும் அப்படின்ட்டு ப்ளூரல்ல எழுதக்கூடாது. அது 2 kg அப்படி மட்டும் தான், kgs அப்படி வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா ராங். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, when temperature is expressed in Kelvin the degree sign is omitted. நம்ம டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம், கெல்வின் பார்த்தோம். அந்த கெல்வினை வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டிகிரி சைன் கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்துடக்கூடாது. கெல்வின்ல எழுதும்போது டிகிரி சைனை வந்து ஒமிட் பண்ணணும். if express in Celsius scale degree sign should be included. அதாவது செல்சியஸ் ஸ்கேல்ல எழுதணும்னா கட்டாயம் நம்ம வந்து டிகிரி சைன் போடணும். அதர் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை மெஷர் பண்ற அதர் யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தோம், டிகிரி செல்சியஸ் பார்த்தோம், ஃபாரன்ஹீட் பார்த்தோம். அந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து டிகிரிங்கிற சைனை வந்து கொடுக்கணும். அதுவே கெல்வின் எழுதும்போது டிகிரி சைனை வந்து நம்ம ஒமிட் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ரூல். ரூல் நம்பர் 7, use of solidus is recommended for the indicating a division of one unit symbol by another unit symbol. Not more than one solidus is used. அதாவது சாலிடஸ் அப்படின்னா இந்த சரிவு கோடு அப்படி சொல்லுவாங்க. இதை வந்து டிவிஷன் பார் சொல்லுவாங்க, ஃப்ராக்ஷன் பார் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்லாஷ், இதை தான் வந்து ஒரு பங்க்சுவேஷன்ல ஒன்று தான் இந்த சாலிடஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நம்ம எஸ்ஐ அலகுகள் எழுதும்போது பயன்படுத்துவோம். எப்போ பயன்படுத்துவோம்னா ஒரு 2 யூனிட் எழுதும்போது இடையில இப்போ m டிவைடட் பை s அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி 3 j ஸ்லாஷ் கே ஸ்லாஷ் மோல் அப்படின்னு வந்து பயன்படுத்தக்கூடாது. மோர் தென் 1 வந்து நம்ம எப்பவுமே இந்த அறிவியல் அலகுகளை எழுதும்போது நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 8 என்னன்னா, the number and unit should be separated by a space. அதாவது இந்த நம்பரும் சரி, அதாவது நம்ம சயின்ஸ் வேல்யூ எழுதுவோம், இந்த மெஷர்மெண்ட் எடுத்து எழுதும்போது
அந்த நம்பரும் அது பக்கத்துல யூனிட்டும் நம்ம போடுதோம் அப்படின்னா அது ரெண்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அப்படி ஸ்பேஸ் இல்லாம இப்படி இந்த மாதிரி 15 kg இது ஸ்பேஸ் இல்லாம எழுதக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. 2.63 அதுக்கு 2 கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஓம் அப்படிங்கிற சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே பாருங்க. அதுல வந்து ஸ்பேஸ் வந்து கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஸ்லாஷ் மட்டும்தான் அதுல பயன்படுத்தியிருக்காங்க. M/S அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த இதை வந்து நம்ம கவனிச்சுக்கிற வேண்டியது. நம்ம ஃபாஸ்டா எழுதுறோம் அப்படின்ட்டு அது பக்கத்துல அந்த அந்த நியூமெரிக்கல் வேல்யூ பக்கத்துலயே சேர்த்தாப்புல எழுதிடக்கூடாது. ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 9 என்னன்னு பார்த்தோம்னா அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் ஷுட் பி யூஸ்ட். அதாவது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ ஆம்பியர்னா அதுக்கு ஏ அப்படின்னு தான் நம்ம வந்து குறியீடு கொடுத்துருக்கோம். செகண்ட் அப்படிங்கிறதுக்கு எஸ். அதை விட்டுட்டு ஆம்பியர் அப்படிங்கிறதுனால ஏஎம்பி நான் போடுதேன் அப்படின்ட்டு அதை போடக்கூடாது. தென் செகண்ட் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எஸ் அப்படிதான் நம்ம சிம்பிள் கொடுத்து அதை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடு. நான் வந்து சிம்பிளா எழுதுறேன் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன் அப்படி செக் அப்படின்ட்டு எழுதக்கூடாது. அது வந்துடுறான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகள் மட்டுமே அக்செப்டட் சிம்பிள்ஸ் ஆர் அலோன் ஷுட் பி யூஸ்ட். அதை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா the numerical values of physical quantities should be written in scientific form. அதாவது நம்ம நியூமெரிக்கல் ஒரு எண் மதிப்பை எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இயற்பியல் அளவோட எண் மதிப்பை எழுதணும்னா அதை வந்து அறிவியல் முறைப்படி தான் நம்ம வந்து எழுதணும். For example, the density of mercury should be written as 1.36 into 10 to the power 4. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் kg மீட்டர் per -3 அதை கொடுத்துருக்கோம். நாட்டஸ் அந்த ஃபுல் அதாவது 10⁴ இல்லாம நம்ம வந்து எழுதும்போது அது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதை வந்து சயின்டிஃபிக் ஃபார்ம்ல நம்ம வந்து எழுதலாம். அப்படி எழுதக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன். மாஸ் ஆஃப் த எர்த் 5.9763 into 10 to the power 24 kg அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்து நம்ம சயின்டிஃபிக் ஃபார்ம்ல தான் வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் தேங்க்யூ காய்ஸ். இது வரைக்கும் கவனமாக கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தேனா அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள்.